ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு மெமரபுளான வீடியோ. என்னென்னா, என் குட்டி இளவரசருக்கு 4வது பர்த்டே. எங்களோட என் குட்டி இளவரசர் மட்டும் சிங்கிளாக கொண்டாடுற லாஸ்ட் பர்த்டே. ஏன்னா என் குட்டி இளவரசருக்கு அடுத்த தம்பியோ தங்கச்சியோ வந்துடுவாங்க. ஸோ 2 பேராக கொண்டாடினோம். இதான் லாஸ்ட் பர்த்டே. ஸோ செலிப்ரேட் பண்ணிடலான்னு பண்ணியாச்சு. பர்த்டே பிளான் என்னென்னா, ஃபஸ்ட்டு சாமிக்கு பூஜை கொடுத்துருக்கு. அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நைட்டு கேக் வெட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம குட்டி இளவரசருக்கு 31 தான் பர்த்டே, அதாவது நியூ இயருக்கு முந்தின நாள் பர்த்டே. இவங்க ஸ்கூலில் லீவே கிடையாது. ஸோ ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. இவங்க ஸ்கூலில் என்னென்னா சாக்லேட் அந்த மாதிரி எதுவுமே அலோட் கிடையாது. இந்த கடல மிட்டாய் அந்த மாதிரி தான். நம்ம 2 பாக்ஸ் கடல மிட்டாய் இவங்க கிளாஸ்க்கு மட்டும் வாங்கி இவனோட அனுப்பியாச்சு. ஏன்னா நாளைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கனால போக முடியாது. பர்த்டே காலையில் ட்ரஸ்ட்டுக்கு போகணும். ஸோ அங்கே போயிட்டு வந்து எப்படியும் போக முடியாது ஸ்கூலுக்கு. அதனால் மொதல் நாளே லீவ் சொல்லிவிட்டு அப்படியே சாக்லேட்லாம் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு கிளப்பி விட்டாச்சு. ஸ்கூலுக்கு போகிற அவசரத்துலேயே வாட்டர் பாட்டிலை வீட்டில் மறந்து வச்சுட்டு போயிட்டான். ஸ்கூலில் கொண்டு வர ஒரே பொருள் வாட்டர் பாட்டில் மட்டும்தான். அதையே வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் ரிட்டன் வந்து எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அவனை அறக்க பறக்க கிளப்ப வச்சுட்டு அடுத்து நாளைக்கு தேவையான திங்ஸ், அதாவது ட்ரஸ்ட்டுக்கு வந்து நம்ம கடையில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி கொடுக்குறத விட நம்ம கையால் நம்ம பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலையே சமையல்காரங்க இருக்கனால அந்த மாமாவை எழுதி தர சொல்லி திங்ஸ் எல்லாம் மொதல் நாளே வாங்கிட்டு வந்தாச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் பலூன் ஆர்டர் போட்டது தான் வரவே இல்லை. இன்றைக்கி வந்துடும் 1 அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்னொன்று எப்போ வரும்னே தெரியலை. பலூன்லாம் ஒட்டுறதுக்காண்டி என் தங்கச்சி மேலே சீக்கிரமாக வந்துருங்க பிள்ளைங்களா அப்படின்னு இந்த பவானியருமே அபியருமே சொன்னேன். ஆனால் வந்தது என்னமோ 7 மணிக்கு மேலே தான் வந்தாள். ஆர்டர் போட்ட பாதி பலூன் வந்துருச்சு. சரி, நம்ம பலூன்லாம் வந்து கிடையாது, நாளைக்குன்னு தான் போட்டுருந்துச்சு. நம்ம இன்றைக்கே பலூன்லாம் கெட்டி வச்சாதான் நாளைக்கு டைம்லாம் கரெக்டாக இருக்கும். ட்ரஸ்ட்டு போயிட்டு வந்து சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கேக் விட்டால் கரெக்டாக இருக்கும். வராத பாதி பலூனை எங்கள் மாமாவே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். வந்த பலூன் எப்படி இருக்குன்னு உழைச்சி பார்த்தா ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ஒவ்வொரு பர்த்டேக்கு ஏதாவது நம்ம குட்டி இளவரசர் நம்மளே வியக்க வைக்கிறவங்க புதுசாக செய்வான். அதுலேயும் இந்த வட்டம் கிரான்ஸை வச்சு நீட்டாக கலர் பண்ணியிருந்தான். நம்ம கலர் எடுத்து கொடுத்துருந்தா அடிக்கவே மாட்டான், அங்கே இங்கேயும் கீச்சு வச்சுட்டு போயிடுவான். இன்றைக்கி அவனே கலர் எடுத்து கரெக்டாக கொஞ்சம் வெளியில் வராமல் நல்லா கலர் பண்ணியிருந்தான். எப்போ வரச்சுன்னா எப்போ வரல்கன்னு பார்த்தீங்களா, எங்கள் அம்மா தான் மாவு எல்லாத்தையும் அரைச்சி கொடுத்து விட்டா. அது மாதிரி தேவையான திங்ஸும் அங்கேருந்து அப்படியே எடுத்தாச்சு. நம்ம இடையில கொஞ்சம் கடை வச்சுருந்தனால அதில் உள்ள அடுப்பு சட்டி எல்லாத்தையும் அப்படியே பறக்கிட்டு வந்தாச்சு. நமக்கு நம்ம மருமகனோட ஃப்ரெண்ட்ஸு அடுத்து நம்ம குட்டி இளவரசருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு. இந்த பிள்ளை தான் சட்டையை ஏதோ கிழிக்க போறோம்ட்டா. அம்மா கேட்டா ஏதோ சார்ட் ஏதோ கிழிச்சு தருவான்னு. ஏய் எரும மாடு உட்காரு. அந்ததுமே டைம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு குட்டி இளவரசர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அப்படியே தூங்க வச்சுருவோம். நம்மளை இல்லைன்னா வேலை பார்க்க விடாதுன்ட்டு சாப்பாடு ஊட்டினா பவானி. வச்சுட்டும் நம்ம பலூனை ஊதிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பலூனை வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு ரொம்ப இம்சப்படுத்துறதுனால பவானி நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு 2 பேர்த்தையும் தூக்கிட்டு போய் தூங்க வைக்க போயிட்டா. ஆனால் என்ன தூங்கவே மாட்டேன்றான், ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வச்சுருக்கா. அதனால் அவள் வரவே இல்லை. நம்ம எல்லாருமே சேர்ந்து பலூன்லாம் ஊதிக்கிட்டு இருந்தோம். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்ட அந்த பலூன் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஆனால் மாமா வாங்கிட்டு வந்த பலூன் வந்து நல்லா திக்காகவும் பெருசாகவும் வந்துச்சு. வச்சு ஒன்று ஒரு பர்னா ஒட்டிடலாம்.
ஒட்டினா அந்த மாதிரி ஸ்டிப்பாக நின்றுக்கணும். பலூனை நம்ம ஒட்டுறது கெட்டுறது எல்லாம் நமக்கு பழக்கப்பட்டதுனால அடிக்கடியும் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக வந்துருச்சு. மற்ற 2 பேத்துக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. 4 பேர் பலூனை கெட்டியும் 11:45 வரைக்கும் கெட்ட மட்டும்தான் செஞ்சுருந்தோம். பலூனை ஊதி கெட்டுறது கொஞ்சம் ஈஸியாக கெட்டிட்டாலும் எல்லாரும் தூங்கிட்டாங்களா, டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் பலூனை கெட்டி முடிக்க 12:30 ஆயிடுச்சு. அதனால சவுண்டு சரியான சவுண்டாக இருந்துச்சு. பலூனு காணும். 1 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி தூங்குவோம், 2 மணிக்கிலேருந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு இந்த சமையல்கார மாமாட்ட சொல்லிவிட்டு நான் அபி எல்லாம் போய் தூங்க போனோம். ஆனால் என்ன, அவங்க 1:30க்கே அடுப்பில் எல்லாத்தையும் வச்சாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் போய் படுத்தேன். சரி இனிமேல் எங்கே போய் படுக்க, அவங்க சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம உடனே எடுத்து கொடுக்கணும்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்டோம். எல்லோரும் தூங்கியாச்சு. மாமாவும் அப்பப்போ வந்து பார்த்துட்டு இருந்துச்சு. ரொம்ப கேஸு ஸ்மெல் வருது, கேஸு ஸ்மெல் வருதுன்னு. ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி அங்கே புக் பண்ணிட்டேன். அப்போ கேட்கல மதிய சாப்பாடுக்கு புக் ஆகிருச்சு, காலை சாப்பாடு வேணால் நீங்கள் கொடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல, காலை சாப்பாடு நாங்கள் கொடுத்துக்குறோம், என்னைக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு பூரியாக கொடுத்துருங்க அப்படின்னாங்க. நமக்கு அவ்வளோ பூரிலாம் நம்ம வீட்டில் தேய்ச்சிக்கிட முடியாது. ஸோ அவங்ககிட்ட சொல்லியாச்சு பாதி பாதி, அதாவது இட்லி பாதியும் பூரி பாதியும் கொண்டு வரோம் அப்படின்னும். ஸ்வீட்டுக்கு நம்ம கொஞ்சம் கேசரி வைக்கலாம், நம்ம குட்டி ரோசருக்கு வேறு பிறந்தநாளா, கொஞ்சம் கேசரி வைப்போம் அப்படின்ட்டு கேசரி கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டால் உங்கள் இஷ்டம் கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க. கேசரி கிண்டிகிட்டே இருக்கலையே நாக்கு நம்ம இருந்துச்சு, எப்பண்டா கிண்டி முடிப்பாங்க, வாயில் எடுத்து வைப்போம் அப்படின்னாங்க. ஒரு வழியாக கிண்டி முடிச்சு மூடி வச்சுட்டாங்க. நம்ம சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு சாமிக்கு கொண்டு போய் வச்சுட்டு நட்ராத்திரி போல் உட்காந்து கேசரி தின்னுக்கிட்டு இருந்தேன். சுட சுட சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. என்ன என் தங்கச்சி எல்லாரும் தான் தூங்கிட்டாங்க, நான் மட்டும் தான் சுட சுட சாப்பிட்டேன். காலை சாப்பாடு அவங்க பண்ணிடுவாங்க, நம்ம இதையே சாப்பிட்டு போயிடலாம். மதியத்துக்கு நம்ம தானே பண்ணணும். ஸோ நம்ம சைடு கேப்பில் உட்காந்து வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன், எப்படி சமையல் பண்ணலாம் அப்படின்னு. பண்ண தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக பண்ண போய் சொதப்பிருச்சுன்னா என்ன பண்ணேன். நல்லா இருக்கா? அம்மா அதாவது இடையில கடை வச்சுருந்தோன்னு சொன்னோமா, இடையில மாவு அரைச்சி கொஞ்சம் நல்லா ட்ரெயின் ஆகிட்டா. இட்லி நல்லா ஒட்டாமல் சூப்பராகவே இருந்துச்சு. அம்மா தான் புலம்பிக்கிட்டே இருந்தா எப்படி இட்லி வருமோ அப்படின்ட்டு. ஆனால் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சூப்பராகவே வந்துருந்துச்சு. லாஸ்ட்டாக தான் நம்ம கிழங்கு வைக்கணும், ஏன்னா ஊசி பேருன்ட்டு லாஸ்ட்டாக தான் கிழங்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சாச்சு, இட்லி, அடுத்து சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சுருக்கு. அதுக்கும் லாஸ்ட் என்ன தெரியுமா, தேங்காய் சட்னி, தேங்காய் திருவி மட்டும் வச்சாச்சு. வேலையும் முடிஞ்சதும் அப்படியே நம்ம பூரி தைக்க உட்காந்தாச்சு. அபியும் போய் உசுப்பிட்டு வந்தோம். ஒரு 4 மணி பக்கம் உசுப்பினோம். கரெக்டாக அதை தேய்ச்சி உருட்டி முடிக்க வியூஸ் போகலை, அதெல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம வீடியோ சேவ் ஆகுதா, அதான் மேட்ரு. சப்பாத்தி இல்லை சாரி பூரி. நானும் என் பங்குக்கு தேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்ன கன்சீவாக வேறு இருக்கேன்னா வயிற்று அமைக்கி தேய்க்க முடியல. ஸோ பாதியில் எழுந்திரிச்சாச்சு. பாதியில் அபியும் அந்த அத்தையும் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பவானி வந்துட்டா. பவானியும் அவள் பங்குக்கு தேய்க்க ஆரம்பிச்சிட்டா. எல்லோரும் தேய்ச்சி முடிக்க 5:30 கிட்ட ஆயிடுச்சு பூரி ரெடியாக. நம்ம அப்படியே கிளம்பியாச்சு கோயிலை பார்த்து. ஏன்னா இன்னைக்கு மாமா பூஜை கொடுத்துருந்துச்சு பிள்ளையார் கோயிலுக்கு. நானும் பின்னாடி இருக்க பிள்ளையார் கோயில் தான் அப்படின்ட்டு சரி போயிட்டு வந்துடுவோம். அதாவது அது வெளியில் நின்று தான் கும்பிடுற மாதிரி இருக்குமா. ஆனால் அங்கே போய் பார்த்தா அது கொஞ்சம் 2வது தெருவில் இருக்க பெரிய பிள்ளையார் கோயில். நம்ம வேறு கன்சீவாக இருக்க கோயிலுக்கு வேறு போகக்கூடாதா. சரி இருந்தாலும் பிரச்சனையே இல்லை, போய் கும்பிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு கிளம்பி உள்ளே போனேன். ஒத்தையில் போனால் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அந்த அத்தையும் துணைக்கு கூப்பிட்டுட்டு அப்படியே சுபாஷும் எழுந்திரிச்சிட்டா. நம்ம மருமகனும் அவனையும் கூப்பிட்டுட்டு துணைக்கு அப்படியே கிளம்பி போயாச்சு. நம்ம தான் கிளம்புவோன்னு பார்த்தா நம்ம குட்டி இளவரசர்கள் 2 பேரும் நம்ம சவுண்டை பார்த்துட்டு அவங்களே எழுந்திரிச்சிட்டாங்க.
சரி அவங்க கோயிலுக்கு கூப்பிட்டு போயிடுவோம். யாருக்குனே விக்கிக்கு வர சளியா இருமி அவனும் எழுந்திரிச்சிட்டான். அதை பார்த்தா அவன் அண்ணனும் எழுந்திரிச்சிட்டான். நமக்கு கோயிலில் பிரசாதம் இன்னைக்கு தயிர் சாதம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்ன அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நமக்கு அங்கே ட்ரஸ்ட்டுக்கு வேறு போக லேட் ஆயிரும். ஏன்னா அங்கே இருக்கவங்களுக்குலாம் 7:30க்கு சாப்பாடு கொடுக்கணும், நீங்கள் 7:30க்கு வந்துடுங்க அப்படின்னாங்க. இங்கேயே 7 மணி ஆயிடுச்சு. விறுவிறுன்னு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அம்மா ட்ரஸ்ட்டுக்கு வரேன்னா அபி பம்பளையில் இறக்கி விட்டுட்டு அம்மாவை கூட்டிகிட்டு அப்படியே போயாச்சு. இங்கேருந்து கிளம்பவே 7 மணி ஆயிடுச்சா, அங்கே போக 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அது போக ரோடு வேறு அங்கே சரியில்லை, பேத்து போட்டிருந்தாங்க. நம்ம காரு மேலே ஏறவே மாட்டேன்ருச்சு, குண்டும் குழியுமாக கிடந்துச்சு. அங்கே உள்ளவங்களும் மனநல சரியில்லாத மாதிரி வயசானவங்களா டேப்லெட் கரெக்ட் டயத்துக்கு போடுறதுனால ட்ரெஸ்ல இருந்தும் ஃபோன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு 8 மணிக்கு கரெக்டாக உள்ளே ரீச் ஆகிட்டோம். உள்ளே போனதுமே சாப்பாடு வாங்க ஆள் வந்துட்டாங்க. என்ன நம்ம சட்டியிலேருந்து அவங்க சட்டிக்கு அப்படியே மாற்றிக்கிட்டாங்க. நான் வீட்டிலேருந்து கிளம்பிலே நம்ம தான் பரிமாறணும் போலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் என்ன அவங்களே எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இருப்பாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாமாவோட ஃப்ரெண்டு இவங்க தான். இவனை ஃபோட்டோவாக எடுப்பாங்க, ஃபோட்டோ வீடியோ. என்ன கேளு ஹாப்பி பர்த்டே கை கொடு. சின்ன பிள்ளையா தேங்க்யூ சொல்லு. யார் கொடுத்தாலும் தேங்க்யூ. என்னதுமா இன்னைக்கு இடம் அவனுக்கு புதுசாக இருக்கு. செடி கொடிலாம் பார்த்துருக்கானா, அவனுக்கு இந்த மாதிரி பார்த்தது இல்லை. அது அவனுக்கு வித்தியாசமாக. அவன் மட்டும் எங்கே பார்த்துருக்கான். மாமா தான் ஃபஸ்ட்டு கிளம்பிச்சு. ஆனால் வந்தது லேட்டு. ஏன்னா ஈவினிங் டீ போடுறதுக்கு பால் வேணும் அப்படின்னாங்க. அதை வாங்கிட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. போனதும் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாதர் வந்து கூப்பிட்டாங்க உள்ளவா அப்படின்னு. ஆனால் அவன் போக மாட்டேன்ட்டான். வெளியில் வந்து ப்ளஸ் பண்ணாங்க. இந்த பாத்து ஒன்னும் செய்ய மாட்டாங்க. ஐயா உனக்கு தான் ஹாப்பி பர்த்டே சொல்றாங்க எல்லாரும். எத்தனை பேர் சொல்றாங்க பாரு. ஸ்டார் பர்த்டேக்கு இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு டேட் பர்த்டேக்கு வந்து கேக் வெட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை பண்ண முடியலை. இந்த இதுக்கே கரெக்டாக எல்லா டைமும் மேனேஜ் ஆகி வந்துருச்சு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து வேற ஒரு ட்ரஸ்ட்லேருந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி அவங்கள்ட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் சாப்பாடு அங்கே கொண்டு வரோம் அப்படின்னு. ஆனால் அது லாங் ட்ராவல், நம்ம கன்சீவாக இருக்கனால அங்கே அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போக முடியாது அப்படின்ட்டு பக்கத்தில் எந்த ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரியல தான் இந்த ட்ரஸ்ட்டு கண்டுபிடிச்சு. வேறெல்லாம் வைக்கணும்னு நினைக்கவே இல்லை. பிச்சிட்டா நம்ம சுற்றி பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ஃபாதர் வந்து கூப்பிட்டு போனாங்க. ட்ரஸ்ட்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த எங்கெல்லாம் அந்த ட்ரஸ்ட்டு இருக்குது, எத்தனை பேர் எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாலு சொல்லு, நாலுன்னு சொல்லு. 4 சொல். 4 வயசாயா? எதுவுமே பெரிய பெரிய குழந்தையானா? ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ சொல்லு. ஹாப்பி பர்த்டே டு யூ.
ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஐயா. வாங்கிக்கோ. அங்க பாரு அண்ணனுக்கு கொடுத்துருக்காங்க பாரு. அண்ணனுக்கு கொடுத்துருக்காங்க பாரு. இங்கே உள்ள சிஸ்டர் ஃபாதர்ஸ் எல்லாருமே நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம குட்டி இலவசரும் இந்த இடத்த பார்த்துட்டு நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தான். சிஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கையில தான் சொன்னாங்க, காலையில் சாப்பாடு கொடுக்கலாமா, காலையில் மதியம் அடுத்த ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸோட டீ கொடுக்கலாமா, நைட்டு மட்டும் அவங்க பார்த்துக்கிடுவாங்களாம். நம்ம இது தெரிஞ்சிருந்தா டீக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் அது வாங்கிட்டு வந்திருக்கலாம்னு நினச்சோம். சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. அம்மா ஃபோன் எப்படி இருக்குங்க. வரையில் ஊரோடி வந்தாச்சு. போகையில் நம்ம அடைவினால டேமோடி போய் நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அங்கோடி வந்தாச்சு. டேமை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, ஸோ வந்தாச்சு. நம்ம குட்டி இளவரசருக்கு அவங்க தாத்தா கிஃப்ட் கொடுத்தாங்க. உள்ளே திறந்தவங்க ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்தோடனே தூக்கி எறிஞ்சிட்டான். கடைசியில் தான் பார்த்தா அதில் துப்பாக்கி இருந்தோடனே ஃபோட்டோ உத்தரவுக்கு போட்டு துப்பாக்கி வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தான். வாரேன் என்னதா அந்த போட்டோ பாரு. யார் இது? போட்டோ எடுத்துட்டாங்க. போட்டோ இங்க இதுல அது துப்பாக்கி. அங்க வீடியோ ரெடி. முருகன், குட்டி முருகன். பஸ்லேருந்து வந்ததுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே மதிய சாப்பாடு செய்ய கிளம்பியாச்சு. ஏன்னா ஈவினிங் கேக் வெட்ட டைம் ஆயிரும் அப்படின்ட்டு டக்குன்னு செய்ய ஆரம்பித்தாச்சு. பிரியாணியை நான் பார்த்துட்டேன், குழம்ப பவானி வச்சுட்டா. அடுத்து ஃப்ரை பண்ணது அபி பண்ணி முடிச்சாச்சு. நைட்டே பலூன் எல்லாம் ஒட்டினதுனால கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. நம்ம திருப்தியாக சாப்பிட்டுட்டு நம்ம சுபாஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்தாச்சு கொஞ்ச நேரம். அந்த பொண்ணுங்க அந்த அவ வரலையே சாப்பிட. அவள் நான் காலையில இருந்தே பார்க்கலையே. யாரு? சந்துருவா? இலைய வச்சிரு, நான் எடுத்துக்கிறேன். இல்ல அவனுக்கு என்னெல்லாம் பண்ணுது நீ? இல்ல நீங்க சும்மா இருங்களேன். ஈவினிங் ஆனதுமே கிளம்ப ஆரம்பித்தாச்சு ஒவ்வொருத்தராக. அபிட்ட நம்ம குட்டியில் சிறக்கில் விட்டாச்சு. அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா. அடுத்து டீ போட்டு திருப்தியாக உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆட்கள் எல்லாம் வரட்டுமே அப்படின்ட்டு. நான் எதிர்பார்த்த மாதிரியே ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அடுத்து இந்த 4th பர்த்டே தான் அமைஞ்சுது. ஃபோட்டோ எடுக்கிறது தான் கொஞ்சம் பிளாக்காக தெரியுமே அப்படின்ட்டு ஈவினிங் போல் வெட்டிடுவோம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் என்ன, எல்லோரும் வர டைம் லேட் ஆயிடுச்சு. நைட் போல் தான் வெட்ட ஆரம்பித்தோம். நீ அழகா இருக்கல, அதான் எடுத்தேன். இவ்வளோதான். எத்தனை ஆடிதான் விழுது. இருங்க பாரு.
வாய்க்குள்ள லோடு வச்சிருக்கான் தான் வாய்க்குள்ள வச்சிருக்காம்ல தெரியுது ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் கூடயே என் பிள்ளையோட பர்த்டே விளாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.